பக்கம் பாத்தீங்களாடா? அங்க அவன் இல்லனா. சரி வாடா, இந்த பக்கம் போவோம். அர்ஜுன் பாத்து. டேய் வாங்கடா, இந்த சைடு போய் பாப்போம். வாங்க. பாத்து சார். டேய் நல்லா தேடி பாருங்கடா. ரொம்ப தூரம் அவங்க போயிருக்க முடியாது. இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. வாங்கடா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், கண் முழிச்சு பாருங்க சார். சார் இந்த ரவுடிங்க நம்மள துரத்துறாங்க சார். இங்க இருந்து நம்ம தப்பிச்சாகணும் ப்ளீஸ் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எப்படியாவது கார் ஓட்ட ட்ரை பண்ணுங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், சார், அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார். சார், அர்ஜுன் சார் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு. வேற வழியே இல்ல. எப்படியாவது அவர் இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும். சார், கடவுளே நீதான் எங்களை காப்பாத்தணும். சார், பார்த்து சார். டேய் அங்க இருக்காங்கடா, வாங்கடா. ஆமாண்ணா. வேற வழியே இல்ல. அன்னைக்கு அர்ஜுன் சார் சொல்லி கொடுத்த மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட வேண்டியதான். புடிங்கடா, புடிங்க. டேய் வண்டி என்னடா? டேய் பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்குது. ஃபர்ஸ்ட் கில்ல இந்த தூக்கு தூக்குறா. அவளை பிடிச்சே ஆகணும்டா. அண்ணனுக்கு தெரிஞ்சது நம்மளை தொலைச்சிருவாரு. டேய் ஏறா ஏறா, ஏடி ஏடி ஏடி. டேய் இன்னைக்கு 2 பேரை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறோம்டா. சரிண்ணே. போ ஓவர்டேக் பண்ணு, போ வேகமா போ. டேய் ஆக்சிடென்ட் மெரிடா. போ 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 போடா. போ போ லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல இடுடா. ஓட்றா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். போ போ போ. டேய் அவ யாருன்னு நீங்க பாத்தீங்களாடா? இல்லண்ணா பார்க்கல. அவ மூஞ்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியலண்ணா. போ 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 போ. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன். கையில கிடைச்சவன விட்டோமடா. போ போ இன்னும் கொஞ்சம் போ. அர்ஜுன் சார் எழுந்திருங்க அர்ஜுன் சார். என்ன இவனுங்க ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டானுங்க. ஒருவேளை காட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கலையோ? சே. டேய் என்ன ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேனே. உங்க ஃபோனுக்கு சிக்னலே கிடைக்கலண்ணே. என்ன ஆச்சுடா? அவனை பிடிச்சி ஃபைலை புடுங்கி ஃபைலை கிழிச்சிட்டேண்ணே. சூப்பரா. காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் போட்டு தள்ளலான்னு பார்த்தப்போ ஒரு பொண்ணு வந்து காப்பாத்தி கார்ல அழைச்சிட்டு போறானே. நாங்க இப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டேய் சொதப்பிட்டீங்களாடா? போங்கடா. இல்லண்ணே நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. எப்படியும் அந்த 2 பேரையும் நாங்க பிடிச்சிருவோம். டேய் அந்த பொண்ணு எப்படி இருந்தா? தூரத்துல இருந்து பார்த்துருந்தேன். கொஞ்சம் ஹைட்டா இருந்தா, புடவை கட்டி இருந்தா. இதை மட்டும் தானே எங்களால பார்க்க முடிஞ்சது.
ஐயோ டேய், நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. அவனை எப்படியாவது பிடிச்சி முடிச்சிருக்கடா. ஃபைல கிழிச்சாலும் அவன் வேற ஏதாவது பண்ணி வச்சிருப்பான்டா. அவன் செத்தா தானே நாளைக்கு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா வசி எனக்கு கிடைக்க மாட்டாடா. அண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேண்ணே. டோன்ட் வரிண்ணே. அப்பா போடா ரைட்டரா, திருப்பிடா திருப்பிடா. அந்த இடத்துல அவனை காப்பாத்துறது யாரு? ஒரு பொண்ணு ஹைட்டா புடவை யாரா இருக்கும்? இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வசுவா இருக்குமோ? அவ எதுக்கு அவ்வளவு தூரம் அதுவும் தடாக்கு போறா? அவதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டால. அவ எதுக்கு அவனை போய் காப்பாத்த போறா? இல்ல வேற வேற யாரும் இருக்காங்க, கண்டுபிடிக்கிறேன். வசுச்செல்லாம் எங்க காணோம்? வசு வெளியே வாங்க வாங்க. டேய் கார் இங்க தான் இருக்குது, வாங்க. வா அண்ணன் தான் கூப்பிடுறாரு. இந்த இடத்துல டவர் கிடைக்குது, இங்கே பேசலாம்டா. ஹலோ அண்ணா. டேய் எங்கடா அவன்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லண்ணே, காரை காட்டுக்குள்ள விட்டுட்டு 2 பேரும் இங்க தான் எங்கேயும் மறைஞ்சிருக்காங்கண்ணே. இப்போ கண்டுபிடிச்சிருவண்ணே. டேய் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, வசுந்தரா. வசுந்தரா தான் அங்க வந்திருக்கா. அண்ணே நானும் அப்பவே சந்தேகப்பட்டேனே. அர்ஜுனை கொன்னுட்டு வசுந்தராவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணே. வாங்கடா. இதே நட்சத்திர கிட்ட சொல்லக்கூடாது. இங்க பா நட்சத்திரா, நீ சொன்னதை வச்சு அர்ஜுன்ட்டு இருந்து அந்த ஃபைலை பிடுங்கிறதுக்காக காட்டுக்குள்ளே ஆளுங்களை அனுப்புனேன். ஆனா இந்த விஷயத்தை எப்படியோ வசுந்தரா தெரிஞ்சுட்டு அங்க போய் எல்லாத்தையுமே சொதப்பிட்டா. அர்ஜுனையும் காப்பாத்தி கூட்டிட்டு ஓடிட்டா. இப்ப என் ஆளுங்க அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஜோதி, உனக்கு வேண்டியது அந்த ஃபைல் மட்டும்தான். உன் ஆளுங்களால என் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு வேண்டியது என் ஃபைல் மட்டும்தான். உன் மாமா எதுக்கு? உங்க ஆளுங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டியா? ஐயோ அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். அர்ஜுன் வந்து அந்த ஃபைலையும் எடுத்தாச்சு. அப்பதான் வசுந்தரா போய் அங்க ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்குள்ள இந்த நெட்வொர்க் சிக்னல் கிடைக்கல, என்னால சரியா கூட பேச முடியல. ஃபைல் கிடைச்சும் எதுக்கு மாமாவை தேடணும்? ஐயோ உளறிட்டேனே. எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. உன் ஆளுங்க கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லு, ஃபைல மட்டும் தான் எடுக்கணும். மாமா மேல கையே வைக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. உன் மேலையும் உன் ஆளுங்க மேலயும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ வா, நம்ம தடா போகலாம். மாமாவை காப்பாத்த வர மாதிரி வரேன். மாமாவையும் வசுந்தராவையும் அழைச்சிட்டு வரலாம். நான் எப்படி வர முடியும்? நாளைக்கு எனக்கு கல்யாணம். மூளை இருக்கா உனக்கு? கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய பொண்ணு காட்டுக்குள்ள இருக்கா, அப்புறம் நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? உன் ஆளுங்களும் காட்டுக்குள்ள இருக்காங்க, வசுந்தராவும் அங்கதானே இருக்கா. ஆமா, அவ வந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். ஐயோ இது எப்படி நான் யோசிக்காம விட்டேன். உனக்கு வசு வேணுமா வேணாமா? என்ன நட்சத்திரம் எப்படி கேட்டுட்ட? உனக்கு உயிர் வேணுமா வேணாமான்னு கேக்குற மாதிரி இருக்கு. வசு என் உயிர். அப்ப வா தடா போகலாம். ஐயோ நான் அர்ஜுனை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். இதுகளுக்கு தெரிஞ்சா குள்ளச்சி குதிப்பாலே. இந்நேரம் அவனை போட்டாலும் போட்டிருப்பாங்க. சரி நாமளும் இவ கூட போய் தேடுற மாதிரி நடிப்போம். சரி சரி நட்சத்திரா, நீ சொன்ன மாதிரியே நம்ம அவங்கள காப்பாத்து போன மாதிரியே நடிப்போம்.
நான் வந்துடுறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நீ எங்க சொல்றியோ அங்க வந்துடுறேன். சரியா? தம்மா துண்டு இருந்துகிட்டு எவ்வளவு யோசிக்குது. சார் ஒரு நிமிஷம். பார்த்து சார். அர்ஜுன் சார் எழுந்துருங்க சார், எழுந்துருங்க. எங்கடா போயிட்டாங்க? தல ரத்தம் தல. டேய் காலில் அடிபட்டுருக்குடா, அதான் ரத்தம் சொட்ட சொட்ட தப்பிச்சு போயிருக்கிறாங்க. தல இங்க இருக்கிற புதர்ல தான் எங்கேயோ ஒளிஞ்சிருப்பாங்க. இங்க தான்டா எங்கேயாவது இருக்கணும். தல உள்ள போய் தேடி பார்க்கலாமா? வேணாண்டா வேணாம். கல் எடுத்து கண்ட மேனிக்கு வீசணும்னா புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கவங்க வெளியே வந்து தானே ஆகணும். எடுங்கடா கல். அடிங்கடா, எடு. நல்லா பெரிய கலர்ரா. விடாதீங்கடா, அடிங்கடா. அந்த கலர்ரா. எடுங்கடா, கல் எடுங்கடா. அடிங்க. அடி, அடிங்கடா. டேய் உள்ள இருந்தா அடி தாங்க முடியாம வெளியே வந்திருப்பாங்க. அவங்க இங்க இல்ல, வேற எங்கேயோ தான் இருக்காங்க. வாங்கடா அந்த பக்கம் போய் தெரியலாம். சரிண்ணா. எங்கடா போனாங்க? ஆச்சரியமா இருக்கு. மயக்கத்துல தானே கிடந்தான். அவனை இழுத்துக்கிட்டு ஒரு பொம்பளை எங்கடா போயிருப்பா? கண்ணுல சிக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணனுக்கு என்னடா பதில் சொல்றது? வாங்கடா. அர்ஜுன் சார் ப்ளீஸ் அர்ஜுன் சார் கொஞ்சம் கண் முழிச்சு பாருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் வாங்க.
அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார், சார் எழுந்துருங்க சார், எழுந்துருங்க சார், அர்ஜுன் சார், சார் எழுந்துருங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் என்ன பாருங்க சார், சார், சார் எழுந்துருங்க அர்ஜுன் சார். ஏய் எங்க எங்க இருக்க? எங்க இருக்கோ? அர்ஜுன் சார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? இங்க பார் வசு, அந்த ஜோதிமணி பக்கா கிரிமினல். அவனை பத்தின மொத்த ரெக்கார்ட்ஸும் நான் என் ஃப்ரெண்டை வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் அதை வாங்கிட்டு திரும்பி வந்தப்பதான் அந்த கிரிமினலை கல்யாணம் பண்ணிக்காத வசு, ப்ளீஸ். ஐயோ அர்ஜுன் சார், இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். நம்மள தேடி ரவுடிங்க எல்லாம் அலையறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வசு, சரியான நேரத்துக்கு வந்து என் உயிரை காப்பாத்திருக்க. இந்த சூழ்நிலையில தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அர்ஜுன் சார்? உங்க உயிரை கொடுத்து நீங்க என்ன காப்பாத்தினப்ப உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. என் க்ளோஸ் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்போ எனக்கா கஷ்டப்படுற. எப்பவுமே என் ஃப்ரெண்ட்னா நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். சரி ஓகே அர்ஜுன் சார், ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இங்க இருந்து நம்ம போகணும்.